நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 57 சுமந்திரர் திரும்பி வருதல். ராமன் கங்கையின் தென்கரையில் இறங்கிய பின்னர் ஆழ்ந்த வருத்தத்தால் துன்பப்பட்ட குகன் வெகு நேரம் வரை சுமந்திரரோடு பேசி புலம்பிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றார். பிரயாகையில் பரத்வாஜ ஆசிரமத்தில் உபசரிக்கப்பட்டது அவர்கள் சித்திரக்கூட மலைக்கு சென்றது என்பது வரையில் அங்குள்ள மக்களிடமிருந்து தெரிந்து கொண்டார்கள். குகனிடம் விடைபெற்று கொண்டு பின்னர் தேரில் குதிரைகளை பூட்டி மிகவும் துயரத்துடன் அயோத்தி நகரம் நோக்கி சென்றார் சுமந்திரர். அவர் மரல்களின் நறுமணம் வீசும் காடுகளையும் ஆறுகளையும் பொய்கைகளையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் பார்த்து கொண்டே விரைவாக கடந்து சென்றார். சாரதி 2வது நாள் மாலை பொழுதில் அயோத்தியை அடைந்தார். களையிழந்து சோகமயமாக இருப்பதை கண்டார். 3ஆம் நாள் மாலை பொழுது என்றும் சிலர் கூறுவார்கள். பாழடைந்துவிட்ட நகரம் போல் மனித அரவம் அற்றுப்போயிருந்ததைக் கண்டு வெகுவாக துயரமடைந்தார். சுமந்திரர் சோகத்தின் தாக்குதலால் திகைத்து போய் பின்வருமாறு சிந்திக்கலானார். யானை, குதிரை, மக்கள், மன்னரோடு கூட இந்த நகரம் ராமனை பிரிந்ததனால் ஏற்பட்ட துக்கத்தின் வெம்மையால் எரிந்து அழிந்து போய்விட்டதா என்ன? இவ்வாறு மனவேதனைப்பட்ட சாரதி வேகமாக செல்லும் குதிரைகளால் நகரத்தின் நுழைவாயிலை அடைந்து விரைவாக உள்ளே நுழைந்தார். சுமந்திரர் திரும்பி வந்து கொண்டிருப்பதைக் கண்டு 100 ஆயிரக்கணக்கில் நகரமாக்கள் ஓடி வந்து ராமன் எங்கே என்று கேட்டபடியே தேரை தொடர்ந்து ஓடினார்கள். கங்கைக்கரையில் நான் ராமனிடம் விடை கோரினேன். அறத்தின் நாயகனான அந்த மகாத்மாவினால் விடை கொடுக்கப்பட்டேன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார். அவர்கள் கங்கையை கடந்து சென்று விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட குடிமக்கள் கண்களில் நீர் வழிய அட கஷ்டமே என்று பெருமூச்சு விட்டு ஹா ராமா என்று கூவி கதறினார்கள். ராகவனை இப்போது பார்க்காத நாம் அழிந்தே போனோம் என்று கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு அவர்கள் கூக்குரலிட்டதை கேட்டார். கொடை, வேள்வி, விவாகம், பேரறிஞர்களின் சபை இவைகளில் நம்மிடையே இனி ராமனை காண மாட்டோமே. இந்த குடிமகனுக்கு எந்த பொருள் உபயோகமாக இருக்கும், எது விரும்பத்தக்கதாக இருக்கும், எது சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்று சிந்தித்து ஒரு தந்தையைப் போல் பட்டணத்தை பரிபாலித்தாரே ராமன். கடைவீதியை கடந்து மக்கள் வசிப்பிடங்களில் சென்றபோது உப்பரிகையின் சாளரத்தின் அருகே நின்று ராமனின் துன்பத்தை எண்ணி வேதனைப்படும் பெண்மணிகளின் புலம்பலை கேட்டார். ஜனங்களின் துன்பத்தை காண சகியாமல் முகத்தை மூடிக்கொண்ட சுமந்திரர் அரசபாட்டை வழியாகவே மன்னர் தசரதர் இருக்கும் மாளிகையை நோக்கிச் சென்றார். அரச மாளிகையை அடைந்ததும் ரதத்திலிருந்து விரைவாக இறங்கி உள்ளே நுழைந்து குடிமக்கள் குழுமியிருந்த 7 கட்டுகளையும் கடந்து சென்றார். மாதர்கள் மாளிகைகளிலிருந்தும் கூட கோபுரங்களிலிருந்தும் அவர் மட்டும் திரும்பி வந்துவிட்டதை பார்த்து ராமனை காணாத துயரத்தால் பிழியப்பட்டவர்களாக தெய்வமே தெய்வமே என்று கூவினார்கள். மிகவும் வேதனைப்பட்ட மாதர்கள் அகலமானதும் மாசற்றதும் பொங்கி வரும் கண்ணீரால் கலங்கியதுமான கண்களால் எதிரே இருப்பவரை கூட தெளிவாக காண முடியாதவர்களாக ஆனார்கள். மாளிகைகளில் ஆங்காங்கே இருந்த தசரத பத்தினிகள் ராமனை பற்றிய சோகத்தால் தவித்து கொண்டு மெதுவாக பேசிக்கொண்ட துயரச் சொற்களை அவர் கேட்டார். ராமனோடு புறப்பட்டு சென்ற சாரதி ராமன் இல்லாமல் திரும்பி வந்திருக்கிறார். அழுது தவித்து கொண்டிருக்கும் கௌசல்யாதேவிக்கு என்ன பதிலை சொல்லப் போகிறாரோ? துன்பமயமாகிவிட்ட இந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதும் எளிதல்ல என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இளவரசு பட்டத்தை துறந்து செல்வக்குமரன் நாட்டிலிருந்து வெளியேறிய பின்பும் கௌசல்யாதேவியார் உயிரோடு இருக்கிறாரே. அரச பத்னிகளின் சத்தியமான அந்த சொற்களை கேட்டவாறே சோகத்தீயால் வெந்து கொண்டிருப்பவரைப் போல சட்டென்று மாளிகைக்குள் நுழைந்தார். அவர் மனம் பரிதவித்து வருத்தப்பட்டு புத்திர சோகத்தால் தளர்ச்சியிட்டிருக்கும் மன்னரை வெள்ளை கட்டிடத்தின் 8வது கட்டில் கண்டார்.
சுமந்திரர் ஆசனத்தில் வீற்றிருந்த அந்த மா மன்னரின் அருகில் சென்று வணங்கி ராமன் சொல்லி அனுப்பியவாறே செய்தியை விண்ணப்பித்து கொண்டார். மௌனமாகவே அதை கேட்டுக்கொண்டிருந்த வேந்தர் மனம் கலங்கி ராமனது சோகத்தை தாங்க மாட்டாமல் உணர்விழந்து தரையில் விழுந்தார். நாடாளும் வேந்தர் மூச்சையடைந்து தரையில் சாய்ந்ததைக் கண்ட அந்தப்புற மாதர்கள் கைகளை உயரத் தூக்கி கொண்டு நெஞ்சை பிளக்குமாறு கதறி அழுதார்கள். கோசலை சுமித்திரையின் உதவியுடன் கீழே விழுந்துவிட்ட கணவரை தூக்கி நிறுத்தினார். அப்போது பின்வரும் சொற்களை கூறினார். புண்ணியாத்மாவே, அரும் செயல்கள் செய்யவல்ல அவனிடமிருந்து வனவாசத்திற்காக அவர்களை காட்டில் விட்டுவிட்டு திரும்பி வந்திருக்கும் இந்த தூதரிடம் ஏன் முகம் கொடுத்து பேசாதிருக்கிறீர்கள்? ரகுகுல தோன்றலே, நியாயமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்போது வெட்கப்படுவதால் ஆவதென்ன? எழுந்திருங்கள். சத்தியத்தை காப்பாற்றிவிட்ட புண்ணியம் உங்களுக்கு உண்டாகட்டும். நீங்கள் சோகத்தில் ஆழ்ந்துவிட்டால் ஜன சமுதாயத்திற்கு வேறு யார் ஆதரவு? நாதா, எவரிடமுள்ள பயத்தால் ராமனை பற்றி இவரிடம் வாய் திறந்து கேட்காமல் இருக்கிறீர்களோ அந்த கைகேயி இங்கே இல்லை. பயமில்லாமல் பேசலாம். இவ்வாறு மா மன்னரிடம் கூறிவிட்டு துயரத்தால் தவித்து கொண்டு கண்ணீரை பெருக்கியவாறே பேசிக்கொண்டிருந்த கோசலை திடீரென்று தரையில் விழுந்தாள். கௌசல்யை அழுது கொண்டே தரையில் விழுந்ததையும் கணவரையும் பார்த்து அரச பத்னிகள் அனைவரும் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஓலமிட்டு அழுதார்கள். அப்பொழுது அந்தப்புறத்திலிருந்து சோகமயமான அழுகை ஒளி வருவதை கேட்டும் பார்த்தும் வயோதிகர்களும் இளைஞர்களும் அழத் தொடங்கினார்கள். எல்லா மாதர்களும் அழுதார்கள். அந்த பட்டணம் எல்லா பக்கங்களிலும் மீண்டும் சோகத்தில் மூழ்கியதாக ஆயிற்று. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 57வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும். அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க.
அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.